ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டில் எது பெட்டராக இருக்கும்? நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு சர்வே ஆகணும்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்னு சொன்னால் நான் ஷார்ட் டேர்மே வந்து 10 வருஷம் தான் சொல்லுவேன். ஓகேவா? லாங் டேர்ம் சார் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்கும்? இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒன் ஆஃப் த ஃபண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு முதலீட்டாக 10 வருஷம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளேஷனை தாண்ட ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து மேனேஜிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மேக்கிங் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா புதுசாக சம்பாதிக்க வேண்டாம், இருக்கிறத எப்படி பாதுகாக்கிறோமோ அதை மேனேஜ் பண்ணுறோமோ அதில் தான் புத்திசாலித்தனமே இருக்குது. எது பெஸ்ட்டு, கோல்டா இல்லை சில்வரா? எது நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது? கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒன் ஆஃப் த ஃபண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் நிஃப்டி 50 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இந்த நிஃப்டி 50 வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து HDFC பேங்க்கு, ICICI பேங்க், ரிலையன்ஸ் இந்த 3 ஸ்டாக்கோடைய சேர்ந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. ஸோ இப்போ 100 rupees வந்து ஒரு வெயிட்டேஜ் நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால் 27 rupees வந்து இந்த 3 ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜே நமக்கு இருக்குது. அப்போ இந்த 3 ஸ்டாக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இண்டெக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இப்போ இது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து டேரெக்டாக நீங்கள் நிஃப்டியை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாக வாங்கினீங்கன்னா நிஃப்டியை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு வந்து நம்மளுடைய அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 2 இருக்குது, ஆக்டிவ் ஃபண்டு, பேசிவ் ஃபண்டுன்னு இருக்குது. ஆக்டிவ் ஃபண்டு அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர் வந்து அதே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதோ அதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவார். அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ல கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், இண்டெக்ஸோடைய வெயிட்டேஜ் எப்படி இருக்கோ ஈக்குவலாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் தருதோ அதை தான் வந்து கொடுக்கும். ஆனால் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்னுமே வந்து வரும். ஸோ அதனால் நம்ம ஆக்டிவும் வச்சுக்கணும், பேசிவும் வச்சுக்கணும். ஒன்றையே நம்ம வச்சுக்கணும்னு எந்த அதுவும் கிடையாது. ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபண்டையும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒன் ஆஃப் த ஃபண்டாக நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஒரு ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அது தரும்? நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டோ நான் இண்டெக்ஸ் ஃபண்டோ, அதோட ஆக்டிவ் அண்ட் பேசிவ். இண்டெக்ஸுங்கிறது பேசிவ், ஆக்டிவ் வந்து நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு முதலீட்டாக 10 வருஷம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளேஷனை தாண்ட ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து கடந்த 10 வருஷம் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து நிஃப்டி 50 எடுத்துக்கிறோன்னா ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அந்த 12 கொடுக்கணும். ஓகேவா? அந்த பெஞ்ச் மார்க்கை மேட்ச் பண்ணணும். ஸோ வந்து இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாமே பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இப்போ நிஃப்டி 500 எடுத்துன்னு வச்சோங்களேன், கடந்த 10 வருஷோட சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 13% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அந்த 13% வந்து நிஃப்டி 500 இண்டெக்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ S&P 500 அமெரிக்காவில் வந்து இருக்குது. நமக்கு வந்து நிஃப்டி 500ங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அமெரிக்காவில். S&P நம்ம வந்து சராசரியாக 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் இதே கடந்த 10 வருஷத்தில். அவங்க வந்து 12% அவங்களோட இண்டெக்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அவங்களோட 1% வந்து பெட்டர் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கோல்டு ETF, சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எது பெஸ்ட்டு, கோல்டா இல்லை சில்வரா? எது நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது? கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்து கம்மியாக இருக்கும். சில்வர் வந்து கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முதலீடு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷனலான சாப்பாடு மாதிரி. நீங்கள் டெய்லி தயிர் சாதம் சாப்பிட்டு இது பண்ண முடியாது, டெய்லி பிரியாணி சாப்பிட்டு வாழ முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சத்தான ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய முதலீட்டு உங்களோட வெல்த் கிரியேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அதான் அசட் அலோகேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய முதலீட்டை பிரித்து போடுறது வந்து நல்லது. கோல்டு சில்வர் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால கோல்டு வந்து பெட்டர் தேன் தி சில்வர். ஒரு சேஃபான ஒரு பெட்டரானது வந்து கோல்டு. ஸோ வந்து சில்வர் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ வந்து ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். அதனால் வந்து எப்பொழுதுமே பண்ணும்போது நம்ம சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். வந்து மேனேஜிங் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மேக்கிங் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா புதுசாக சம்பாதிக்க வேண்டாம், இருக்கிறத எப்படி பாதுகாக்கிறோமோ அதை மேனேஜ் பண்ணுறோமோ அதில் தான் புத்திசாலித்தனமே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா வந்து லாஸ்ட் இயர்ஸ் வந்து கோல்டோட சில்வர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதிக நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கேட்குறேன். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டல் வந்து சில்வர் வந்து ஒரு மெட்டல், கோல்டு வந்து ஒரு மெட்டல், காப்பர் வந்து ஒரு மெட்டல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாதிரி பர்ஃபார்ம்
பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரெண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து எப்பொழுதுமே வந்து கொடுக்காது. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 2011 வரைக்கும் ரிட்டர்னே இல்லை. அப்போ சில்வரில் முதலீடு பண்ணவங்களுக்கு என்ன ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து அதுக்கப்புறம் 2011 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, 11லேருந்து 12 வரைக்கும் ஒன்றும் இல்லை, இப்போ திரும்பி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ வந்து எல்லாத்துலேயும் மிக்சடு தான் வந்து சேஃபு. அதான் சொல்கிறேன், நீண்டகால அடிப்படை மினிமம் 10 வருஷமாவது ஒரு முதலீட்டராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்க முடியும். அது எந்த அசட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ரெண்டில் எது பெட்டராக இருக்கும்? நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு சர்வே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட் டேர்ம் வந்து ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும், ஓவர் கம் பண்ணி வரணும். மார்க்கெட் வந்து 2 வருஷமாக டவுன் ட்ரெண்டு. இப்போ இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ரிட்டர்ன் வந்து 0. வந்து HDFC பேங்க்கோடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 0. இந்துஸ்தான் லிவர் ரிட்டர்ன் வந்து 0. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அப்போ வந்து என்னடா அது 5 வருஷமாக வந்து ரிட்டர்ன் தரலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து வெக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து முதலீட்டில் வந்து என்ட்ரி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸிட்டும் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து சரியான ப்ரைஸில் வந்து என்ட்ரி ஆகிறது மட்டும் முக்கியம் கிடையாது, சரியான ப்ரைஸில் வந்து எக்ஸிட் ஆகவும் தெரியணும். லாங் டேர்ம் சர்வைவல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும், ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே வந்து லாங் டேர்ம் தான் வந்து பெஸ்ட்டு. ஷார்ட் டேர்மில் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸிட் பண்ணலாம், என்ன ஆகும்னா லாங் டேர்ம் ப்ராஃபிட்டை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா சரியான ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணலன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ரிட்டர்னே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டிசிஎஸ்லையோ இல்லை 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து டிசிஎஸ்லையோ இன்ஃபோசிஸ்லையோ எக்ஸிட் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு இந்த 2 இயர்ஸில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து 50% ஸ்டாக் வந்து டவுன். வந்து 4000 கிட்டத்தட்ட 600 ரூபாய் இருந்த ஒரு டிசிஎஸ் உடைய ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 2200 ரூபா இருக்குது. 50% மைனஸ். இது எல்லா ஐடி கம்பெனிக்குமே வந்து ஸ்டாக்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இருந்த ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50 ரூபா ஆகிடுது அப்படின்னா என்ன ஆகுன்னா -50%. ஓகேவா? ஆனால் 50 ரூபா இருக்க ஸ்டாக் வந்து திருப்பி 100 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன், 100% க்ரோ ஆகும். 50 100 ஆச்சுன்னா எவ்வளோ? 100% க்ரோத். ஆனால் 150 ஆச்சுன்னா -50%. ஸோ அப்போ வந்து ஷார்ட் டேர்மில் வந்து அந்த எக்ஸிட் கொடுக்க தெரியல அப்படின்னா அது லாங் டேர்ம் ப்ராஃபிட்டை வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டுமே முக்கியம். ஷார்ட் டேர்மும் நம்ம வச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம்ங்கிறது வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்னு சொன்னால் நான் ஷார்ட் டேர்மே வந்து 10 வருஷம் தான் சொல்லுவேன். ஓகேவா? லாங் டேர்ம் வந்து 20 வருஷம் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் நம்ம வந்து அதை வந்து ப்ராசஸை உருவாக்கணும். இது எல்லாமே வந்து 3 மாதம் 6 மாதம் 1 இயர் அப்படிங்கிறது திங்க் பண்ணாங்க. அதனால் வந்து ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ ட்ரேடிங்கில் தான் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் அப்படிங்கிற போது அந்த அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸு, ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை அக்யூமுலேட் பண்ணுவீங்க. ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் தான் வந்து பெட்டரே தவிர இந்த ஷார்ட் டேர்ம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. ஷார்ட் டேர்ம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்வெஸ்டர் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ணால் ரிஸ்க் ஜாஸ்தி, லாஸ் தான். ஆமாம், அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுங்கிறது தெரியணும். அது தெரியலன்னா வந்து அப்புறம் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் இம்பேக்ட் ஆகும், சம்டைம்ஸ் லாஸ் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாஸ் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கின உடனே வாங்குறேன்னு திருப்பி வாங்குவாங்க, ஆவரேஜ் பண்ணுவாங்க, லாஸ் ஒய்டாகிட்டே போகும். ஓகே.